வார்த்தைகள் அமர்நீதியாரை தலைகுனிய செய்தன. என்ன பண்ணுவாரு? ஒன்றும் பண்ண முடியாதுங்களே, சத்தான் கொடுக்க முடியும். அடியாரின் கோவணத்தை தான் எடுத்துக்கொண்டு கெட்டுப்போய் விட்டது என பொய் சொல்வதாக அல்லவா அவர் அவ்வார்த்தைகள் குற்றம் சாட்டுகின்றன. அதாவது இந்த கோமணத்தை எடுத்துட்டு வேறை கொடுக்குற மாதிரி இந்த நடவடிக்கை இருக்குது எனக்கு அப்படின்னு அவர் சாமி இன்னும் வெட்டபாடு இல்லை, பிடிச்சுக்கிறார். அப்படியே நெடுஞ்சான் கிடையாக அடியாரின் பாதங்களில் விழுந்தார் அமர்நீதியார். அவர் பாதங்களை தம் கண்ணீரால் கழுவினார். இதுக்கு மேல வழி இல்லைன்னு அட்டமா உழுகிறதுன்னு பேர் உண்டு, இன்னைக்கும் உண்டு. இன்னும் முடியலன்னு சாமிகாலியா பெரியவங்க கிட்ட ஒரு காரியமாகான்னு போனா நெடிக்குமா விழுந்த ஆசீர்வாதமும் ஏதோ ஒன்று வாங்குவாங்க. அந்த விழுந்ததோட இல்லாம அவர் என்ன பண்ணாரு? கண்ணீர் விட்டு பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டார். சுவாமி தங்கள் வார்த்தைகள் என் உள்ளத்தை கூறிய வேல்களால மாறி புண்படுத்துகின்றன. வேல்களாக மாறி குத்துது உங்க வார்த்தைகள் எனக்கு அப்படின்னு சொல்லி முள்ளா குத்துது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது போல வார்த்தை வந்து குத்துது அப்படிங்கிறார். என் வாழ்நாளில் ஒரு தரம் கூட அடியாரின் பொருள்களை கவர எண்ணம் கொண்டதில்லை. அதை நான் வணங்கும் ஆண்டவனே அறிவார். சுவாமி, தாங்கள் பொருளை நான் எடுத்து வைத்திருப்பதாக எண்ணாதீர்கள். என்னிடம் உள்ள பொன்னும் மணியும் பட்டாடைகளையும் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். அந்த கோவணத்துக்கு பதிலாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கண்ணீர் உகுந்தவாறு அவரை கெஞ்சினார். அதோடு இல்லை, அவர் என்ன சொல்றாரு? பட்டாடை, பொண்ணு, பொருள், மணி இருக்கிறதெல்லாம் கொடுத்துறேன் சாமி, அந்த கோவணத்துக்கு பதிலா இல்லை நீங்களே வச்சுக்கோங்க, அதுதான் சேவை தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், என்னை ஆளை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு, கெஞ்சுறாரு. அப்படியே பக்தன் படும் வேதனையை இறைவன் அறிய மாட்டாரா என்ன? சற்று கோபம் தணிந்தவர் போல முகத்தில் சிரிப்பை தோற்றுவித்தார். கொஞ்சம் மனசு சாமிக்கு மாறித்தானே ஆகணும், ஒதுக்கி வந்தவராச்சு, மாறியாச்சு. ஐயனே, இந்த பொன்னும் மணியும் பட்டாடைகளும் எனக்கெதற்கு? ஆண்டியான இவற்றை எடுத்து சென்று நான் என்ன செய்ய போகிறேன்? எனக்கு வேண்டியதெல்லாம் கோவினம் ஒன்றுதான். காணாமற் போன கோவினத்துக்கு பதிலாக அதே எடையுள்ள மற்றொரு துணியை கொடுத்தாலே போதும் என்றார். சாமி என்ன சொல்றார் சிவபெருமான்? எனக்கு அந்த கோமணத்தினுடைய எடைக்கு எடை கொடுத்தா போதும் ஐயா, எச்சு எல்லாம் எனக்கு வேண்டாம், நான் வாங்கி என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அமர்நீதியாருக்கு சற்று நிம்மதி ஏற்பட்டது. சரி, இந்த கோமணத்துக்கு இது எத்தச்சோடு கோட்டை இழுத்துட்டு போகுது அப்படிங்கிற தெரசு கிட்ட போயாச்சு. இடம் துலாபாரம் சொல்றோம் இல்லைங்களா, இப்ப இடம் கொடுக்கறது உண்டு. நாம் போய் வேண்டினோம்னா கல்கண்டு, பேரிச்சம்பழம், இப்படி முந்திரி, காசு, பொண்ணு, மணி, ஏதோ இடைய ஆடைக இப்படி எல்லாம் கொடுக்கறது உண்டு. இன்னைக்கு குருவாயூர்ல இருக்குது, திருவண்ணாமலை, இப்படி திருப்பதி, மற்ற எல்லா பக்கம் பழனி இப்படி எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துக்கிட்டாங்க. அடியாரின் கோபத்துக்கு ஆளாவதிலிருந்து பிழைத்துவமென சந்தோஷப்பட்டார். எப்படி தப்பிச்சோம்டா, இது எதோ ரெண்ட கொடுத்து தாட்டிட்டு இதோட வேலை முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டார். உடனே துலா கோலை கொண்டு வர செய்தார். அந்த அவர்தான் வியாபாரி ஆச்சுங்களா, கொண்டு போட்டார். சுவாமி இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். சிவபெருமான் தாம் வைத்திருந்த தண்டிலே கட்டியிருந்த மற்றொரு கோவணத்தை அவிழ்த்து கொடுத்தார். அந்த தண்டில இன்னொன்னு இருந்துச்சு இல்லைங்க, அதை அவிழ்த்து கொடுத்தாச்சு. சரி, அதை ஒரு தட்டிலே வைத்து விட்டு மற்றொரு தட்டிலே புத்தம் புதிய கோவணம் ஒன்றை வைத்தார் அமர்நீதியர். அதை கொண்டு வந்து வாங்க மாட்டேட்டு இருந்தாருங்களா, பட்டால் செஞ்சது. அதை ஒரு பக்கம் அவர் கொடுத்தது ஒரு பக்கம் வச்சாச்சு. தெராசு இடக்கி வந்தாச்சு. நீதி எங்க இருக்குது பாருங்க, அன்னைக்கே அமர்நீதியார்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்க. அடியாரின் கோவணம் வைத்திருந்த தட்டு தாழ்ந்தே இருந்தது. ஒண்ணு வேலை செய்யல, தாழ்ந்தே இருந்தது. அப்ப சிவபெருமான் வச்சிருக்கிற கோவணத்து தட்டு வந்து நிலத்துல முட்டிட்டு இருக்குது. அமர்நீதியார் வைக்கிறது மேலே தூக்கிட்டு நிக்குது, இறங்கவே இல்லை. சரி பாருங்க இன்னொரு வேலை எப்படி செய்யறாரு. அமர்நீதியார் மற்றொன்றை எடுத்து வைத்தார். ஒண்ணுன்னா அது நிறைய இருக்குமா? சவர் கேட்ட மறைச்சோன்னா ஒண்ணுதானே இருக்க மாட்டேன், இன்னொன்னு போட்டா போதுன்னு போடுறது.
அடுத்து இன்னொன்று, மேலும் ஒன்று, இப்படியாக 10, 15 துணிகளை தட்டிலே கொண்டு வந்து வைத்தார். அப்போதும் அடியார் கோவணம் வைத்திருந்த தட்டு தாழ்த்து இருந்தது. 10, 15 போட்டாச்சு, 1, 2ன்னு போட்டு பாக்குறாரு. ஒண்ணும் வேலைக்கு ஆகல. சரி, அமர் நீதியாருக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்போது யோசிப்பதற்கு நேரம் இல்லை. பெரிய துளா கொண்டு வரும்படி செய்து, பெரிய இந்த தராசு வேண்டாம், பெருசா போய் கொண்டுட்டு வா. ஏதோ மனசுக்குள்ள ஒரு எண்ணம் அவர்கிட்ட வந்தாச்சு. அதில் ஒரு தட்டிலே அடியார்களுக்கு அளிக்க சேமித்து வைத்திருந்த ஆடைகளையும் வைத்தார். பெருசா கொண்டு வந்து அடியார்களுக்கு கொடுக்கறதுக்கு வச்சிருந்த ஆடையில பூரா அதுல சேமிச்சு பாக்குறாரு. அப்போதும் அடியாருடைய கோவணம் வைத்த தட்டு தாழ்ந்து இருந்தது. அந்த கோவண துணி வச்சிருக்கிற தட்டு மேலே வரமாட்டேங்குது. பூரா கொண்டு வந்து வச்சாச்சு, ஒன்னும் வேலையாக மாட்டேங்குது. அமர் நீதியாருக்கு திகைப்பாய் விட்டது. அடியாரை பார்த்து வணங்கினாரு. ஏன் அப்படி சோதிக்கிறேன்? ஒரு கோமணத்தை வச்சு இருக்கிறத பூராம வச்சாலும் நடக்க மாட்டேங்குது. சுவாமி அடியானிடம் இருந்து துணிமணிகள் அனைத்தும் கொண்டு வந்து வைத்தாகி விட்டது. இனி பொன்னும் மணியும் தட்டிலே நிரம்ப அனுமதிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். உன்னி வைக்கிற துணி ஒண்ணு கிடையாது, பொன்னும் மணிந்த இருக்குது, அதை வேண்டாம் கொண்டாந்து வைக்கிற சரின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என்றார் இறைவன். அது ஒரு பேசுவாங்க இல்லைங்களா, அப்படி சொல்றாரு. பொன்னும் மணியும் வந்து தட்டிலே நிரம்பின. அப்போதும் தட்டு கீழே இறங்கவில்லை. இவர் வைக்கிறதெல்லாம் ஒன்னும் வேலையாது. எம்பெருமான் எதற்காக வந்திருக்கிறார்? அமர் நீதியாரின் அருள் செய்யத்தானே அவர் வந்துள்ளார். அமர் நீதியார் அருளாளர் ஆக்கறதுக்கு வந்திருக்கிறார். சும்மா துணி மணிக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கிறார். அதை இவைங்கிறதுக்கு அப்படி கதை போய்கிட்டு இருக்கிறது. எம்பெருமான் எதற்காக வந்திருக்கிறார்? அமர் நீதியார் அருள் செய்துதானே அவர் வந்துள்ளார். அதுவரை அவருடைய கோவினம் இருந்த தட்டு தாழ்ந்துதானே இருக்கும். அமர் நீதியாருக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. தட்டிலே கொண்டு வந்து நிரப்ப அவரிடம் இனி செல்வம் இல்லை. அடியாரை நமஸ்கரித்தார். நீ வைக்கிறக்கங்கிட்ட ஒண்ணும் இல்லை சாமி அப்படின்னு ஒரு வணக்கத்தை போட்டு நிக்கிறாரு. சுவாமி கடைசியாக நானும் என் மனைவியும் குமாரனோடு தட்டிலே ஏற அனுமதிக்க வேண்டும் என்று வேண்டினார். உன்னை கொடுக்கற ஒண்ணும் இல்ல, நாங்க குடும்பத்தோட வேணதில் ஏறி நிக்கல, வேற ஒண்ணும் பண்ண முடியாது, எங்கிட்ட எதுவும் இல்லை என்ற பொருள் எல்லாம் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்றாரு. இறைவனும் அதற்கு சம்மதித்தார். அதுக்கு தானே வந்திருக்கிறாரு கூட்டிட்டு போறக்கு. சரி ஏறு போட்டு அமர் நீதியார் மனைவியோடும் மைந்தனோடும் அடியாரை முதலில் வலம் வந்து வணங்கினார். சாமியை சுத்தி வளமா வந்து வணங்கி பின்னர் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த துலாவையும் பிரதட்சணம் செய்து தொழுதார். அது மட்டும் இல்லை, சாமியை சுத்தி வந்துகிட்டு அந்த துலா பாரத்தையும் சுத்தி வந்து வணக்கம் செலுத்திக்கிட்டு இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி கூப்பியவராய் மனதிலே தாம் வணங்கும் நல்லூரப்பரை தியானித்தார். நல்லூர் சிவபெருமான மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு கையிரண்டை மேல தூக்கிக்கிட்டு, எம்பிரானே, இத்தனை காலமாக உன்னிடம் கொண்டிருந்த பக்தியிலிருந்து நான் கொஞ்சமும் வலுவாது நடந்து வருவது உண்மையானால் இத்தட்டுக்கள் இரண்டும் சமமாகட்டும் என்று பிரார்த்தித்தவராய் மனைவியோடும் மகனோடும் தராசு தட்டிலே ஏறி நின்றார். உடனே இரு தட்டுகளும் சமமாக நின்றன. குடும்பத்தோட ஏறணும் காட்டி தட்டு சமமாயிட்டு. ஏன்னா சிவபெருமானுடைய அருள் கோவணம் அது. அந்த அளவுக்கு அருள் வந்தாத்தான் அது சமமாக ஆகாது. அது ஆறு கட்டு இருக்குது, இவர் உள்ளத்தில் இருக்குது. அப்படி இவரை கொடிவேல் உட்கார வச்சத்தானே அது சமநிலைக்கு வருது. முடிந்த வரைக்க போயிட்டுது. ஆமா ஓட்டி எம்பிரானே, இத்தனை காலமாக உன்னிடம் கொண்டிருந்த பக்தியிலிருந்து நான் கொஞ்சமும் வலுவாது வந்தேன். இப்ப அதே நிலநாட்டுக்கு வந்திருக்கிறீங்க. வானிலிருந்து மலர் மாறி பெய்தது. இந்த தட்டு சமமான உடனே மேல இருந்து மலர் பூ நம்மள செடியில் எடுத்து வைக்கிறோம். தேவர்கள் மேல இருந்து ஆசீர்வாதம் பண்றாங்க. இவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க. திடுக்கிட்டு நிமிர்ந்த அமர்நீதியார் அங்கே நின்றிருந்த அடியாரை காணாது திகைத்து போனார்.
இவர் இந்த பூவு உழுகிறது மேலையும் கீழையும் பாக்குறக்குள்ள சாமி மறைஞ்சுக்கிட்டு திடீர்னு இங்க நின்றுட்டு இருந்தவரை காணும்னு அப்புறம் கீழே பாக்குற போது யோசனை மாறி வருது. மலர் மாரியிலே அமர்நீதியார் திக்குமுக்காடிய நேரத்திலே இறைவன் மறைந்து விட்டார். அதான் இந்த பூவு உழுகிறத பாக்குற நேரத்துல சாமி மறைந்து விட்டார். அன்பனே உன் பக்திக்கு மெச்சினோம், குடும்பத்தோடு எம்மிடம் வந்து சேர்வாய என்று அனுக்கிரகம் செய்தார். ஆசீர்வாதம் அருள் புரிந்தார், கருணை காட்டிட்டார் சாமி. குடும்பத்தோட என்று சிவனடி சேர்ந்துக்குள்ள வான்னு அனுக்கிரகம் செய்தார். அமர்நீதியார் ஏறி நின்றிருந்த துலாபாரமே விமானமாக மாறி அவர்களை தாங்கியபடி வானிலே எழுந்து மறைந்தது. அந்த தெராசு தட்டே தூக்கிட்டு போகுது, பார்த்துக்குங்க. தெராசு தட்டே கொண்டுட்டு போகுது. அமர்நீதியர் குடும்பத்தோடு இறைவனின் சன்னிதானத்தை அடைந்தார். அமர்நீதியாரின் திருத்தொண்டினை எடுத்து கூறி அவருக்கு தாம் அடியார் என்று பாடிய சுந்தரர் அடுத்து இன்னும் பல அடியார்களை பற்றி பாடத் தொடங்கினார். சுந்தரர் அதுக்கு பிறகு பின்னால வந்த சுந்தரமூர்த்தி நாயனார் என்று முன்னால் நாம கதையில பார்த்தோம் இல்லைங்களா, அவரு வந்து திருத்தொண்டர் தொகையில அந்த அடியாருடைய பெருமையை பாடுறாரு. எப்படி பாடுறாரு? இளைமலிந்த வேல் நம்பிக்கு எரிபத்தருக்கு அடியேன், ஏனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன், கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பருக்கு அடியேன், கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன், மலைமலிந்த தோல் வள்ளல் மானக்கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன், அலைமலிந்த புனல்மங்கை அடின ஆளாயர்க்கு அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே என்று சுந்தரர் அருமையான ஒரு பாட்டு தேவாரத்துல அவங்க நல்லா பெருமைப்படுத்தி பாடி அடியாருடைய பெருமையை பாடி வச்சாங்க. இந்த அளவில் அமர்நீதி நாயனாருடைய திருக்குறிப்பினை அறிந்து உணர்ந்து கொண்டோம். இந்த அளவில் பூர்த்தி செய்து கொண்டு வரும் நாளில் மழு ஏந்திய பக்தர் என்ற தலைப்பில் ஒரு அடியாரையுடைய பெருமையை சிந்திக்கவிருக்கின்றோம். விழிக்கு துணை திருமண் மலர்பாதங்கள் மெய்மை குன்ற மொழிக்கு துணை முருகா வெண்ணும் நாமங்கள், முன்பு செய்த வழிக்கு துணையவன் பன்னிரு தோளும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கூடம் மயூரமுமே வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, பழனியங்கிரியோனுக்கு, பலதண்டாயுதபாணிக்கு, மருதாசல மூர்த்திக்கு, மந்திரகிரி வேலாய் சாமிக்கு, திருச்சிற்றம்பலம். அடியார்கள் எதுக்குமே ஆசைப்படாம வாழ்ந்திருக்கிறாங்க.